This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் 2 சொகுசுக்காரோட எஸ்கேப்பான யூடியூபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை கணபதி பாரதி நகரை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் அந்த பகுதியில் உள்ள பால் பண்ணையில் மேலாளராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு சந்தோஷ்குமார் என்ற யூடியூபர் நட்பாக பழகியுள்ளார். யூடியூபர் சந்தோஷ்குமாருக்கு வினோத்குமார் தனது 2 சொகுசு கார்களை இரவலாக கொடுத்துள்ளார். அதில் உதிரி பாகங்களை மாற்றி தருவதாக வாங்கி சந்தோஷ்குமார் தலைமறைவாகிவிட்டாராம். இந்த விவகாரத்தில் யூடியூபர் சந்தோஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இன்றைக்கு சில கார்களை வாடகைக்கு எடுத்து அடமானம் வைப்பது, இரவல் வாங்கி கொண்டு அதனை வெளியில் விற்றுவிடுவது, கார்களை உதிரி பாகங்களை விற்று ஏமாற்றுவது இப்போது பல்வேறு பகுதிகளில் நடக்கிறது. எனவே நண்பர்கள் கேட்பதாக கார்களை கொடுக்க வேண்டாம் என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். கார்களின் விலை மிகப்பெரிய அளவில் இருப்பதால் ஏமாற்றுவதும் ஏமாற்றங்களை ஏற்படுத்துவதும் அதிகரித்து வருகிறது. கோவையில் நடந்த இந்த சம்பவம் இதில் பார்ப்போம். கோவை கணபதி பாரதி நகரை சேர்ந்தவர் வினோத்குமார் என்பவர் அங்குள்ள ஒரு பகுதியில் பால் பண்ணை ஒன்றில் மேலாளராக வேலை பார்த்து வருகிறார். பால் பண்ணை மேலாளர் வினோத்குமாருக்கு கோவை உடையாம்பாளையத்தை சேர்ந்த 37 வயதாகும் சந்தோஷ்குமார் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். இருவரும் நட்பாக பழகியுள்ளார். சந்தோஷ்குமார் தன்னை யூடியூபர் என்று வினோத்குமாரிடம் அறிமுகமாகித்தான் பழகியுள்ளார். தன்னுடைய வீடியோக்கள் மூலம் விளம்பரம் செய்து தருவதாகவும் வினோத்குமாரிடம் சந்தோஷ்குமார் கூறினாராம். அத்துடன் சில யூடியூபர்களை அழைத்து வந்து அந்த பால் பண்ணைக்கு விளம்பரம் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் யூடியூபர் சந்தோஷ்குமார் பழைய வாகனங்களை விற்கும் தொழில் செய்து வருவதாக கூறினாராம். குறைந்த விலையில் வாகன உதிரி பாகங்கள் வாங்கி தருவதாக வினோத்குமாரிடம் கூறினாராம். இதை நம்பிய பால் பண்ணை மேலாளர் வினோத்குமார் தங்களது நிறுவனத்திற்கு சொந்தமான 2 சொகுசு கார்களை உதிரி பாகங்கள் மாற்ற அவரிடம் கொடுத்தாராம். மேலும் அதற்கு 3,70,000 வழங்கினாராம். அதன் பிறகு பல நாட்கள் ஆகியும் சந்தோஷ்குமார் கார்களை ஒப்படைக்கவில்லை என கூறப்படுகிறது. அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்த போது இது குறித்து விசாரித்த போது அவர் பல மோசடிகளில் ஈடுபட்டு இருப்பது வினோத்குமாருக்கு தெரிய வந்தது. உடனே கோவை சரவணம்பட்டி போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மக்களை, இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து கார் வேணும்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாருக்கும் காருக்கு வந்து கொடுத்துறாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய ஸ்கேம் வந்து இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா? தேங்க்யூ.